ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே இந்த வீடியோவில் நம்ம வேஸ்ட்டாக வீட்டில் வச்சுருக்கக்கூடிய டூத் ப்ரஷ்ஷை வச்சு என்னெல்லாம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐடியா நம்பர் 1, இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு ப்ரஷ்ஷெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ப்ரஷ்ஷில் நான் ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது பார்த்து சேஃபாக கட் பண்ணுங்கள். இது மாதிரி கழுத்து பகுதி இருக்குது இல்லையா, அந்த நம்ம ப்ரஷ் பண்ணக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் மட்டும் நான் கட் பண்ணி அதை தனியாக இதை தனியாக எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு அந்த ப்ரஷ் பண்ணக்கூடிய பகுதியில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி அதை நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட்டாக வச்சுருந்த இந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சுட்டு அழகாக ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு. இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா, இந்த மாதிரி ஜன்னல் பகுதியெல்லாம் நம்ம இது மாதிரி அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐடியா நம்பர் 2, இப்போது இந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு சிறுக்குனி இருக்கும் இல்லையா, அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு லாஸ்ட் எண்டில் இது மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாகவே போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் சின்ன ஹோல்ஸாக போட்டேன். கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக போட்டுட்டு நான் கட் பண்ணதுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்த இந்த ப்ரஷ்ஷை வச்சு அழகாக நம்ம ஒரு கீ செயின் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாட்டிட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஐடியா நம்பர் 3, அடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி விளக்கில் நான் காட்டுற மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணி விட்டு அதை இது மாதிரி வளைச்சி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேஃப் கிடச்சிரும். இது எதுக்காக அப்படின்னா, மிக்சியில் நம்ம கையை விட்டுலாம் க்ளீன் பண்ண முடியாது. இது நம்ம வளைக்கிற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சி கொடுக்குறனால மிக்சியை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கை விட்டு கழுவ முடியாத, நம்ம கை இடுக்குகள் பூராத இடத்துல இதை விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் வச்சுருந்த திங்ஸை வச்சு அழகாக மிக்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு. ஐடியா நம்பர் 4, இப்போது நான் இது மாதிரி 2 ப்ரஷ் எடுத்துகிட்டு இதை நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ரப்பர் பேண்டை மேலே ஒன்று கீழே எண்டில் ஒன்று இது மாதிரி போட்டு விட்ருங்க. இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா, நம்ம விண்டோவில் இருக்கக்கூடிய அந்த கம்பியிலலாம் எப்போவுமே டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதை இந்த மாதிரி கீழே ஒரு ப்ரஷ்ஷு மேலே ஒரு ப்ரஷ்ஷு வச்சு அட் அ டைமில் கீழே மேலே 2 சைடுமே டஸ்ட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். இது எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐடியா நம்பர் 5, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ரஷ்ஷை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ப்ரஷ் பண்ணுற கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, அது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரஷ்ஷை இலகிற மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஹூக் வர்ற மாதிரி ஹூக் டைப்பில் அதை வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சி விட்டுட்டு அதில் நான் டபுள் சைட் டேப் போட்டு மேல் பகுதியில் ஒன்று கீழ் பகுதியில் ஒன்று ஒட்டி இங்கே ஒட்டி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக நம்ம வீட்டில் வச்சுருந்த அந்த வேஸ்ட்டு ப்ரஷ்ஷை வச்சு ஒரு ஹேங்கர் ரெடி பண்ணியாச்சு. இதில் நீங்கள் கீ, அப்புறம் இது மாதிரி ஸ்மால் ஹேண்ட்பேகு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஐடியா நம்பர் 6, இது வந்து எல்லாருக்குமே மெயினாக யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் எல்லாருமே இது மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட் வச்சுருப்போம். அது எப்படியும் கொஞ்ச நாள் தான் வரும். அதில் உடஞ்சி எப்படியும் ஹோல்ஸ் இருக்கும். அதை நம்ம தூக்கியும் போட மாட்டோம், எடைக்கு வேஸ்ட்டுக்கும் போட மாட்டோம், இப்படியே வச்சுருப்போம். நான் இது ஏற்கனவே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ப்ரஷ்ஷு ரீயூஸ் ஐடியாஸில் இந்த டிப்பையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் ஒட்டியிருந்ததை அந்த ஹோல்ஸ் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு இடையில பிச்சு விட்டு அதை ஒட்டி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ப்ரஷ்ஷை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் வந்துட்டு உருகும் இல்லையா, அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஹோல்ஸை இது மாதிரி அடைச்சி விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட்டாக வச்சுருந்தா அந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த ஹோல்ஸை அடைச்சி 2 பொருளும் நமக்கு ரீயூஸ் ஆகுது.
கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐடியா நம்பர் 7 பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தெர்மாக்கோல் ஒன்று எடுத்து அதில் இது மாதிரி கலர் பேப்பர் ஒட்டி நான் எடுத்துக்கிறேன். இது நான் ஏற்கனவே ரீயூஸ் பண்ணுறதுக்கு எடுத்தது தான், அதையே நான் எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி எடுத்துகிட்டு அந்த தெர்மாக்கோலில் வந்துட்டு இது மாதிரி சிறுகுனியை வச்சு 4 ஹோல்ஸ் 4 கார்னர்லேயும் போட்டுட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கு இது மாதிரி வாட்டர் பாட்டில் ரீயூஸ் ஐடியாஸில் இந்த ஸ்பூன் ஆர்கனைசர் உங்களுக்கு மேக் பண்ணி காட்டியிருப்பேன். அதே ஸ்பூன் ஆர்கனைசர் டப்பாவையும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது எடுத்துகிட்டு அந்த 4 ப்ரஷ் எடுத்துகிட்டு அந்த கழுத்து பகுதி வரைக்கும் கத்தியை ஹீட் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த கட் பண்ணி வச்சுருந்த ப்ரஷ்ஷை க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி 4 கார்னர்லேயும் இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி உள்ளே இது சொருகி விட்டுருங்க. அந்த ஹோல்ஸ்குள்ளே சென்டரில் அந்த ஸ்பூன் ஆர்கனைசர் பாக்ஸை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட்டாக வச்சுருந்த அந்த ப்ரஷ்ஷை வச்சு அழகாக டம்ளர் ஆர்கனைசரும் ஸ்பூன் ஆர்கனைசரும் நம்ம மேக் பண்ணிட்டோம். சென்டரில் இருக்கக்கூடிய பாக்ஸில் நான் சின்ன சின்ன ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். சுற்றி அந்த 4 ப்ரஷ்ஷில் டம்ளர்ஸை மாட்டி விட்டுக்கிறேன். ஐடியா நம்பர் 8 இப்போது நம்ம போன ஐடியாவுக்கு கட் பண்ண அந்த 4 ப்ரஷ்ஷோட அந்த கழுத்து பகுதியெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பகுதியையும் நம்ம இந்த இடத்துல ரீயூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு ப்ரஷ்ஷு தனியாக எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருந்த அந்த 4 ப்ரஷ்ஷோடைய அந்த 4 பகுதியை மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு எல்லாத்துலேயுமே க்ளூ அப்ளை பண்ணி அதை சுற்றி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதையுமே வேஸ்ட்டு பண்ணாமல் ரீயூஸ் பண்ணி இப்போ ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வீட்டில் குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் வச்சுருப்போம், அதிலெல்லாம் கையை விட்டு விளக்க முடியாது. ஸோ இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம க்ளீனாக கழுவி எடுத்துக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா. ஐடியா நம்பர் 9 ஒரு ப்ரஷ்ஷும் இது மாதிரி நார் ஒன்று எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த நார் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த நாரை எடுத்துக்கிட்டு அதை லைட்டாக இப்படி பிரித்து விட்டுட்டு அதை அந்த ப்ரஷ்ஷை சுற்றி இந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டு அது மேலே ஒரு ரப்பர் பேண்டு போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட்டாக வச்சுருந்த நம்ம ப்ரஷ்ஷையும் அந்த நாரையும் வச்சு ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம சிங்க்லலாம் உள்ளே கையை விட்டு க்ளீன் பண்ணுவோம். அது மாதிரி கையை விட்டு க்ளீன் பண்ணாமல் இதுக்குன்னு தனியாக ப்ரஷ் எதுவும் வாங்கிக்காமல் வேஸ்ட்டு செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சே சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் ரெடி பண்ணியாச்சு. நான் சொன்ன எல்லா ஐடியாஸும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்